இன்றைய செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் கோவை அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. காந்தி கிராமிய பல்கலைக்கழக முன்னாள் மாணவர்கள் பொன்விழா சங்கமிப்பு நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. 2 நாள் நிகழ்ச்சியில் 1976ஆம் ஆண்டு கற்றுத்தந்த பேராசிரியர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. சின்னாலப்பட்டியில் உள்ள காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தில் உள்ள ஊரக கல்வி மையத்தில் 1976ஆம் ஆண்டு டிப்ளமோ ரூரல் சர்வீஸ் பட்டப்படிப்பு துறைகளில் பயின்ற 55 மாணவர்கள் ஒன்று சேர்ந்து 50வது ஆண்டு பொன்விழா DRS 1976 என்ற பெயரில் பல்கலைக்கழக கூட்ட அரங்கில் ஏற்பாடு செய்தனர். பொன்விழா நிகழ்ச்சிக்கு முன்னாள் மாணவர்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள் அண்ணாமலை, முருகபதி மற்றும் முத்துவேல் முன்னிலை வகித்தனர். இதில் 55 முன்னாள் மாணவ மாணவிகள் குடும்பத்தினரோடு பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் 1972, 1976ஆம் ஆண்டு தங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த பேராசிரியர்கள் திரு நாராயணசாமி, திரு கண்ணியப்பன், திரு பிரபாகரன், திரு நாகராஜன், திருமதி குருவம்மாள், திருமதி சூரியகாந்தி ஆகியோரை மேடையில் அமர்த்தி முன்னாள் மாணவ மாணவிகள் கௌரவித்தனர். மாணவர்களின் நன்றியை ஏற்றுக்கொண்ட பேராசிரியர்கள் கண்ணியப்பன் பேசும்போது, காந்தி கிராமிய பல்கலைக்கழக மாணவ மாணவிகளுக்கு எப்போதும் ஒழுக்கம் மற்றும் தனித்தன்மை உள்ளவர்களாக செயல்படக்கூடியவர்கள் 50ஆம் ஆண்டில் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவது பாராட்டுக்குரியது. முன்னாள் மாணவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பல்கலைக்கழகத்திற்கு பெயர் செல்லக்கூடிய அளவில் மிகப்பெரிய ஒரு கூட்ட அரங்கை கட்டுவதற்கு முன்வர வேண்டும் என்று பேராசிரியர் கேட்டுக்கொண்டார். முன்னாள் மாணவர்கள் பேராசிரியர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு முயற்சி எடுப்பதாக தெரிவித்தனர். நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்த முன்னாள் மாணவரும் நிதி மேலாண்மை தலைமை நிபுணருமான அண்ணாமலை கூறியதாவது: 50வது ஆண்டு பொன்விழாவில் முன்னாள் மாணவர்கள் சங்கமிக்கும் 2 நாள் நிகழ்வு மகிழ்ச்சியும் நிகழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. முதல் நாள் நிகழ்ச்சி காலை பேண்ட் வாத்தியத்தோடு முன்னாள் மாணவர்கள் அணிவகுத்து வந்தனர். ஆண்கள் வேஷ்டி சட்டை துண்டணிந்தும் பெண்கள் பச்சை சேலை உடுத்தி அணிவகுத்து வந்தனர். பேராசிரியர்கள் வரவேற்கும் வகையில் சிவப்பு கம்பளம் விரித்து அதில் மலர் தூவி வரவேற்பளிக்கப்பட்டது. 2ஆம் நாள் நிகழ்ச்சியில் கவிதை போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. 1976ஆம் ஆண்டு காந்தி கிராமிய நிறுவனம் என்று இருந்த காலத்திலே இந்த கல்வி நிறுவனத்திலிருந்து பட்டய படிப்பு படித்து கிராம நலன் சார்ந்த கல்வியை கற்று சிறந்த முறையில் தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலும் அரசு பணியேற்று தங்களது பணியை நிறைவு செய்து பணி நிறைவு பெற்றவர்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்பு பட்டய நிறைவு பெற்றவர்கள் இப்போது பணி நிறைவு பெற்றவர்களாக பயின்ற கல்லூரிக்கு கல்வி நிறுவனத்திற்கு வந்து மகிழ்ச்சியை உடன் பயின்றவரோடும் பயிற்றுவித்தவர்களோடும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சொல்ல வேண்டுமென்றால் நாங்கள் ஊக்குவித்தோம், அதனால் அவர்கள் பின் வாங்கவில்லை. வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும் என்பதை கல்வியை தாண்டி வகுப்பறைகளில் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்கள் காந்தி கிராமிய பல்கலைக்கழகம் என்று சொல்லுகிறோம். இப்படி ஒரு உயர் நிலைக்கு இந்த கல்வி நிறுவனம் உயர்வதற்கு காரணமானவர்கள் பெருமைக்குரிய மாணவர்கள், DRS மாணவர்கள். அன்புக்குரியவர்கள் என்று பொதுவாக சொல்லுவேன், ஆனால் DRS மாணவர்கள் பெருமைக்குரியவர்கள். இந்த கல்வி நிறுவனம் இன்றைக்கு பெரிய ஆலயமாக இருக்கிறது என்றால் இந்த ஆலயத்தின் அடிக்கட்டம், அடித்தட்டு, அடித்தளம் இவர்கள்தான். இவர்களை போன்ற மாணவர்கள்தான் காந்தி கிராமத்தை, அதன் பெருமையை உலகமெல்லாம் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு பெருமையாய் இருக்கிறது. ஏனென்றால் காந்தி கிராமம் என்கிற பெயரே எங்கள் மாணவருக்கு பெரிய கவசம். செல்லும் இடமெல்லாம் அவர்களுக்கு வரவேற்பு.
அவர்கள் செய்கிற தொழிலிலே அவர்களுக்கு உயர்வை கொண்டு வந்து சேர்ப்பது காந்தி கிராம கல்வி நிறுவனத்தில் பயின்றவர் என்ற ஒரு முத்திரை. எனவே இந்த பெருமையை அவர்கள் அடைந்ததும் அந்த பெருமையை அவர்கள் அடைவதற்கு காரணமாயிருந்த எங்களுக்கும் பெருமை. எனவே பெருமைக்குரியவர்களை கொண்டாடுவதில் பெருமை, மகிழ்ச்சி. காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தில் நாங்கள் மாணவர்களாக 1972 முதல் 76 வரை, சிலர் 3 வருடம், சிலர் 4 வருடம் இந்த பல்கலைக்கழகத்திலே நாங்கள் பயின்றிருக்கிறோம். 76 நாங்களுடைய இளங்கலை பட்டப்படிப்பு முடித்து 50 ஆண்டுகள் இந்த மாதத்தோடு நிறைவடைகிறது. இந்த 50 ஆண்டுகள் கடந்த பிறகும் எங்களுடைய வகுப்பு மாணவர் மாணவிகளை அழைத்து நாங்கள் இதை 50வது வருட நிறைடை இந்த தங்க விழாவை சிறப்பாக கொண்டாடி எங்களை மறுபடியும் ஒன்று சேர்த்து அவர்கள் மாணவர் பருவத்தில் நாங்கள் எப்படி இருந்தோமோ அதனுடைய நிகழ்ச்சிகளை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வந்து எங்களுடைய மனதில் இளமையாக இன்று பதிவாக இருக்கிற ஒரு நேர்நிலையை இன்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதே காலகட்டத்தில் எங்களுக்கு ஆசான்களாக இருந்து எங்களை பயிற்றுவித்து இந்த நிலைமைக்கு ஆளாக்கி எங்களுடைய பேராசிரியர்களையும் அழைத்து அவர்களையும் கௌரவப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் விரும்பி அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை கௌரவித்து எங்களுடைய நன்றி கடனையை நாங்கள் அவருக்கு செலுத்துகிறோம். எங்களுடன் வந்திருக்கும் பல நகரங்களிலிருந்தும் கிராமங்களிலிருந்தும் சிரமங்களை பார்க்காம எங்களுடைய நண்பர்கள் எல்லாம் இன்று குழுமி இருக்கிறார்கள். அனைவரும் சார்பாக அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். வந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. இது ஒரு சரித்திர புகழ்பெற்ற, எங்களுடைய காலத்தின் சரித்திர புகழ்பெற்ற நிகழ்ச்சியாக நாங்கள் கருதுகிறோம். 50 வருடம் கழித்து 70 வருட காலம் வயதாக நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்றால் அது ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாகத்தான் நாங்கள் நினைக்கிறோம்.